சுதாஸ் ரெஸ்டாரண்ட்க்கு அன்புடன் நினைக்கிறேன். நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்கலாங்களா? இன்றைக்கி வந்து பிடிக்கொழுக்கட்டை பண்ணி போனாங்க. இனிப்பு பிடிக்கொழுக்கட்டை. அதுக்கு வந்து 1 கப் வந்து பச்சரிசி மாவு வச்சுருக்கேன். அடுத்து என்ன செயல் பார்க்கலாங்களா? இப்போது இந்த அரிசி மாவை நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. நல்லா செவக்க வறுத்துக்கலாங்க. அந்த மாவோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு வறுத்துக்கணுங்க. இது வந்து கடையில் வாங்கின மாவு தாங்க, வீட்டில் அரைச்ச மாவு இல்லை. நல்லா வறுத்தாச்சுங்க. இப்போ இதை எடுத்துடலாங்க. 1 கப்பு அரிசி மாவுக்கு 3/4 கப்பு வெல்லம் எடுத்துருக்கேங்க. ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேங்க. வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி வரட்டுங்க. பாகு பதெல்லாம் இல்லைங்க, வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதுங்க. இப்போ நல்ல வெல்லம் வந்து கரைஞ்சிருச்சுங்க. இதை வடிகட்டி கொண்டு வந்துடுறேங்க. வடிகட்டி வெல்லத்தை எடுத்துட்டேங்க. இதில் கொஞ்சம் ஏலக்காய் போட்டுக்கோங்க. கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுக்கிறேங்க. 1 ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கிறேங்க. கொஞ்சம் கொதிக்கிட்டுங்க. அடுப்பு சிம்மில் வச்சுட்டு மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொட்டி கிண்டலாங்க. கொஞ்சம் நெய் விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க. மாவு வந்து நல்லா ஆறினோன்னே நல்லா பிடிச்சு நல்லா பிடிக்கொழுக்கட்டை மாதிரி வச்சுக்கலாங்க. இப்போ மாவு எடுத்து இந்த அளவுக்கு பிடிச்சி வைங்க. இட்லி தட்டில் நான் பிடிச்சி வச்சுருக்கேன் பாருங்க. உங்களுக்கு எல்லா கொழுக்கட்டையும் பிடிச்சிட்டு நான் காமிக்கிறேங்க. இப்போ எல்லா மாவையும் நான் பிடிச்சிட்டேங்க. 2 தட்டுலேயும் எனக்கு 1 கப் மாவுக்கு இத்தனை கொழுக்கட்டை வந்துருக்குதுங்க. அடுத்து பார்க்கலாங்க. விநாயகருக்கு விநாயகர் சதுர்த்திக்கு நெய்வேத்தியமாக இந்த மாதிரி கொழுக்கட்டை செஞ்சு வைங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. கரெக்டாக 10 நிமிஷம் ஆகட்டுங்க. பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. கொழுக்கட்டை நல்லா வெந்திருக்குதுங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். நல்லா சாஃப்டாக வந்திருக்குதுங்க. சுதாஸ் ரெஸ்டாரண்ட் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.